வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. சிறு விபத்து கூட இல்லாத ஆண்டாக இருக்க வேண்டும். பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு கோட்டாட்சியர் சுபலட்சுமி அறிவுரை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மோட்டார் வாகனத்துறை சார்பில் குடியாத்தம் கோட்டத்தில் உள்ள பேரணப்பட்டு, குடியாத்தம், கேவிகுப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 39 தனியார் பள்ளிகளில் உள்ள 258 பேருந்துகள், வேன்களை ஆய்வு செய்யும் பணி குடியாத்தம் தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 258 பள்ளி வாகனங்கள் சோதனை மேற்கொள்ளப்பட்டன. இதில் குடியாத்தம் கோட்டாட்சியர் சுபலட்சுமி கலந்து கொண்டு பேருந்தின் தன்மை, தரச்சான்று, அவசர கால வழி, முதலுதவி பெட்டி மற்றும் மாணவ மாணவிகளுக்கான அமரும் இருக்கைகள் உள்ளிட்ட பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் கடந்த ஆண்டு நமது வட்டாரத்தில் 2 அசம்பாவிதங்கள் பள்ளி வாகனங்களில் நடைபெற்றன. அதுபோல் இந்த ஆண்டு எந்தவிதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் பள்ளி பேருந்துகளை இயக்கும்போது விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பும் கருவி பொருத்தக்கூடாது எனவும் அறிவுறுத்தினார். இதில் குடியாத்தம் டிஎஸ்பி சுரேஷ், வேலூர் வட்டார் மோட்டார் வாகன ஆய்வாளர் சுந்தர்ராஜன், குடியாத்தம் மோட்டார் வாகன ஆய்வாளர் பொறுப்பு ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் 35 வாகனங்கள் உரிய ஆவணங்கள் மற்றும் சிறு பழுதுகள் சரி செய்து மறு பரிசோதனைக்கு வர உத்தரவிட்டுள்ளது. செய்திகளுக்காக ஏழுமலை. வண்டி பின்னாடி பக்கம், முன்னாடி பக்கம் குழந்தைங்க இருக்கா இல்லையா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வண்டி எடுக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு வந்து வண்டியில கேமரா கொடுத்துருக்காங்க. நீங்க முன்னாடி பண்ணிக்கிறாங்க, நடுவில் நீங்க வண்டியில கூட்டிட்டு வரீங்க. அந்த வண்டியில கூட்டிட்டு வரக்குள்ளார ரொம்ப எச்சரிக்கையா, ரொம்ப பாதுகாப்பாகவும் அவங்க கூட்டிட்டு வரணும். எங்கன்னா குழந்தைகளை கீழே இறக்கி விடுறது, அவங்க பேரண்ட்ஸ் ஒப்படைக்கிறது, எல்லாமே பண்ணி முடிச்சு. டிவிஷன்ல இருக்கிற எல்லா வாகன ஓட்டிகளும் இங்க வந்திருக்கிறீங்க. மெயினா வந்து ஸ்கூல் இப்போ இன்னொரு 1 வீக்ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஜூன் மாசத்துல இருந்து நம்மளோட அனைத்து பள்ளிகளும் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ அந்த குழந்தைகள் வந்து மெயினா நம்மளுக்கு லாஸ்ட் இந்த வருஷம் நடந்த 2 மேஜர் இன்சிடென்ட்லயுமே ஒரு 2 சின்ன குழந்தைகள் ஒரு தப்பான முடிவாயிடுச்சு. ஸோ அது எல்லாமே நம்ம இந்த வருஷம் வந்து ஒரு அசம்பாவிதங்கள் என்ற ஒரு ஆண்டா அமையணுங்கிறது எல்லார் கையிலயும் இருக்கு. டிரைவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கோ, அவங்க கூட வர கிளீனர்ஸ்க்கும் அதே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. அந்த குழந்தைங்களை கரெக்டா போய் கிராஸ் பண்ற, வெறும் வீட்டு முன்னாடி இறக்கி விடுறது மட்டும் இல்லாம அவங்களோட பேரண்ட்ஸ் கையில போய் ஒப்படைக்கிற வரைக்கும், இல்ல அவங்க வீட்டுல ஏதோ ஒரு குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட போய் சேர்க்கிற வரைக்கும் அந்த கிளீனர்ஸ்க்கு அந்த பொறுப்பு இருக்கணும். ஏன்னா அவங்க கிராஸ் பண்ண போது எல்கேஜி குழந்தைங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க, உங்களுக்கு எல்லாம் அந்த ஹைட்டும் தெரியாது. நம்மளுக்கு டிரைவர் சீட்ல இருந்து அந்த குழந்தைங்களோட ஹைட்டு கூட நம்ம யாருக்குமே விசிபிள் ஆகிறது இல்லை. அங்கதான் நம்மளுக்கு மேஜரான தவறு நடக்கிறதுக்கு ஒரு இடமா இருக்கு. ஸோ யாரு கூட அக்கம்பெனி பண்றீங்களோ, கிளீனர்ஸ் யாரு கூட வரீங்களோ, அவங்க பேரண்ட்ஸ் கையில ஒப்படைக்கிற வரைக்கும் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த வருஷம் வந்து எந்த ஒரு சின்ன அசம்பாவிதங்களும் ஏற்படாதவாறு நீங்கள் எல்லாருமே செயலாற்றுறதுல உறுதி எடுக்க வேண்டும். பஸ்ல இவ்வளோ இன்ஸ்பெக்ஷன் பண்ணா கூட நம்ம இறக்கி விடுற இடத்துல ஒரு சின்ன தவறு கூட நடக்கக்கூடாது. அதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருங்க. பின்னாடி ரிவர்ஸ் எடுக்க போது கூட கண்டிப்பா கிளீனர்ஸை இறக்கி விட்டு கீழே ஏதாச்சும் ஒரு குழந்தைங்களா, ஏன்னா அந்த கேமரால ஒரு அளவு தான் விசிபிலிட்டி இருக்கும். ஆனா குழந்தைங்க ரொம்ப ஹைட் கம்மியா இருப்பாங்க, அவங்க தவறுதல் இன்றி எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால கிளீனர்ஸை இறக்கி விட்டு கையை போட்டு ஏதோ ஒரு 2 வீலரோ இல்ல ஏதோ வேற ஏதாச்சும் ஒரு குழந்தைகள் இல்ல அக்கம் பக்கத்துல இருக்கிற குழந்தைகள் வந்தா கூட நம்மளுக்கு தெரியாது. நம்ம முன்னாடி போற அந்த குழந்தைங்கள தான் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இருக்கும். ஆனா ஏதோ அவங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ அதே வீட்டுல இருந்து ஓடி வந்தா கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பா இறக்கி விடுற தருவாயில கிளீனர்ஸை இறக்கி விட்டு அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் பின்னாடி எல்லாமே சேஃப்டி கிளியரன்ஸ் கரெக்டா இருக்குதாங்கிறத பார்த்து நீங்க எல்லாருமே இறக்கி விடுறதுக்கு நீங்க எல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பா முழு மூச்சோட செயல்படணும். எந்த விதமான கெட்ட பேரும் இந்த பள்ளி கல்வி ஆண்டுல நம்மளோட மாவட்டத்துக்கும் இல்ல என்னைக்குமே வரக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக நான் உங்க முன்னாடி வைக்கிறேன்.